Hello everyone, welcome to our channel. In the video la chapter 5 miscellaneous exercise la number question number 12 வந்து பார்க்க போறோம். So 12th question, find dy by dx if y equal to 12 into 1 minus cos t and x is equal to 10 into t minus sin t அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் dy by dx வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கே வந்து டீன்ற பேராமீட்டர் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ dy by dx வேணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும்? dy by dt வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அண்ட் dx by dt வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து y இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு y வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ y ஈக்குவல் டு 12 இன்ட்டு 1 மைனஸ் காஸ் t and differentiate with respect to t. So dy by dt equal to 12 into d by dt of 1 minus cos t வந்து வரும். So which is 12 into இது வந்து constant, so differentiate பண்ணும்போது 0 ஆகிடும், minus cos t வந்து differentiate பண்ணோம் அப்படின்னா minus sin t. So இங்கே வந்து plus ஆகிடும் sin t. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, காஸ்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 12 சைன் டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ் வேல்யூவை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு டி மைனஸ் சைன் டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு 10 இன்ட்டு d by dt of t minus sin t வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 10 இன்ட்டு இதை வந்து டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் சைன் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் t வந்து நம்மளுக்கு வரும். ஸோ dx by dt வேல்யூ வந்து இதுதான். ஸோ இப்போ dy by dx வந்து நம்ம என்ன பண்ணணும்? dy dt வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் அண்ட் dx by dt வேல்யூவை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ dy by dt என்னது? 12 sin t by dx by dt வந்து 10 into 1 minus cos t. இப்போது இது வந்து ரெண்டுமே 2 டேபிள்ஸில் சால்வ் ஆகும். 2 6 ஆர், இது வந்து 2 5 ஆர். ஸோ 6 sin t by 5 into 1 minus cos t. இப்போது ஃபார்முலா வந்து என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். இப்போது sin 2x இல்லைன்னா sin 2tன்னு எடுத்துக்கலாம். என்ன வரும் நம்மளுக்கு? 2 sin t into cos t வந்து நம்மளுக்கு வரும். ஆனால் இங்கே வந்து sin t தான் இருக்குது. அப்போது sin t equal to 2 sin t by 2 into cos t by 2 வந்து வரும். அடுத்தது இங்கே வந்து 1 மைனஸ் காஸ் t வந்து இருக்குது. ஸோ காஸ் 2tயோட ஃபார்முலா என்னது? 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் t வந்து நம்ம எழுதலாம். இங்கே வந்து நம்மளுக்கு காஸ் 2tக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. காஸ் 2t ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் t மைனஸ் 1 இதுவும் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம இங்கே மேலே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது? சைன் இருக்குது. ஸோ நான் வந்து இதுவே வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 1 மைனஸ் காஸ் t தான் எனக்கு வந்து வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இந்த 2 சைன் ஸ்கொயர் இருக்குல்ல, அதை வந்து இந்த பக்கம் வந்து கொண்டு போகிறேன் அண்ட் காஸ் 2tயை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ 2 சைன் ஸ்கொயர் t ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2t அப்படின்னு வந்து வந்துடும். ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குது? 1 மைனஸ் காஸ் t வந்துருக்கு. அப்போது 1 மைனஸ் காஸ் t அப்படின்னு நான் எழுதணும்னா 2 சைன் ஸ்கொயர் t பை 2 அப்படின்னு வந்து வந்துடும். ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 6 சைன் tக்கு வந்து நம்ம என்ன எழுதலாம்? இந்த ஃபார்முலா. ஸோ இன்ட்டு 2 சைன் t பை 2 இன்ட்டு cos t by 2 வந்து வரும். டிவைடட் பை 5. 1 மைனஸ் cos t பதிலாக நான் என்ன எழுதலாம்? 2 sin ஸ்கொயர் t by 2 வந்து எழுதலாம். ஸோ இந்த 2வும் இந்த 2வும் வந்து கேன்சல் ஆகிடும். sin tயும்
சைன் ஸ்கொயர் டீயும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து அப்போ இங்கே ரிமைனிங் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 6/5. இங்கே வந்து என்ன இருக்குது, சைன் டி t/2வும் கேன்சல் ஆகிடுச்சு, 2வும் கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறது காஸ் t/2 வந்து இருக்குது. இங்கே வந்து சைன் t/2 வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 6/5 cot t/2. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் dy/dx. ஸோ அவ்வளோதான் வந்து 12th கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 13 வந்து பார்ப்போம். 13th question, find dy/dx if y equal to sin inverse of x plus sin inverse of square root of 1 minus x square and x value lies between -1 to 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே y வந்து என்னது, sin inverse of x plus sin inverse of square root of 1 minus x square அப்படின்றது தான். இப்போது நம்ம வந்து dy/dx find out பண்ணோம். ஸோ dy/dx differentiate with respect to x. ஸோ dy/dx equal to sin inverse of x differentiate பண்ணால் 1/square root of 1 minus x square அப்படின்னு வந்து வந்துடும். இது வந்து differentiate with respect to x plus இங்கே வந்து என்ன இருக்குது, இதுவும் அதே தான், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் இது அப்படியே போட்டோம். இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸு இங்கே வந்து என்ன இருக்குது, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்து இருக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ 1/square root ஆஃப் 1 minus x ஸ்கொயர் the whole square வந்துடும். அதாவது in place of x இங்கே வந்து square root of 1 minus x square இருக்குது, அது அப்படியே போட்டுட்டோம். இங்கே வந்து ஸ்கொயர் ரூட்டும் கூட வரும். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும், இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குன்னா, இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸு இப்போ வந்து இங்கே வெறும் எக்ஸ் தான் இருந்தது, 1/square root of 1 minus x square போட்டோம். எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல 1 minus x square ஸ்கொயர் ரூட்டுன்னு வந்து இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து இங்கே என்ன போடணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x square the whole square அப்படின்றத வந்து நான் போடணும். அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். அண்ட் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x square. ஸோ அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். d/dx ஆஃப் 1 minus x square ஸ்கொயர் ரூட் வரும். ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக நான் 1/2 அப்படின்னு வந்து நான் போட்டுக்கிறேன். 1/2ன்னு போட்டாலும் ஒன்று தான், ஸ்கொயர் ரூட்டுன்னு போட்டாலும் ஒன்று தான். ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஸோ dy/dx ஈக்குவல் டு 1/square root ஆஃப் 1 minus x square ப்ளஸ் 1 இங்கே ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் இந்த மைனஸை வந்து அப்படியே உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ -1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். அண்ட் திஸ் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் வில் கெட் கேன்சல்டு. இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, இது வந்து x to the power n, அதாவது d/dx ஆஃப் x to the power n ஃபார்மில் இருக்குது. n இன்ட்டு x to the power n-1 இந்த ஃபார்முலாவில் நம்ம எழுத போகிறோம். ஸோ அப்போது 1/2 இன்ட்டு x 1 minus x square the whole power 1/2 -1. n-க்கு பதிலாக 1/2 -1 வந்து போடுறோம். அண்ட் திருப்பியும் இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, இங்கே வந்து 1 minus x squareன்னு இருக்குது. ஸோ திருப்பியும் அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். d/dx ஆஃப் 1 minus x square. ஸோ 1/square root ஆஃப் 1 minus x square ப்ளஸ் 1 இங்கே வந்து என்ன இருக்குது, நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வரும். 1ம் -1ம் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து வெறும் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். இன்ட்டு 1/2 இன்ட்டு 1 minus x square the whole power -1/2. இப்போது இதை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். 1 minus x square டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 2xன்னு வந்து வரும். -2x இந்த மைனஸ் அப்படியே எழுதிக்கிறோம், 2x. ஸோ இப்போது இந்த 2வும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ 1/square root ஆஃப் 1 minus x square ப்ளஸ்
இங்கே ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ 1/x வந்து இருக்கும் நம்மளுக்கு ரிமைனிங். அண்ட் இங்கே வந்து என்ன இருக்குது, x வந்து இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து -x வந்து இருக்குது. ஸோ -x இன்ட்டு 1/√1 - x² எழுதுகிறேன். அதாவது இந்த 1 - x² the whole power -1/2 1/√1 - x² அப்படின்னு வந்து மாற்றி எழுதுகிறேன். எக்ஸும் இதுவும் எக்ஸும் கேன்சல் ஆகிடும், மைனஸ் மட்டும் இருக்கும். ஸோ 1/√1 - x² இருக்கும், -1/√1 - x². ஸோ which is இது வந்து ரெண்டும் கேன்சல் ஆகிடும். சேம் வேல்யூ, இது பாசிட்டிவ் சைன் நெகட்டிவ் சைன், திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ dy/dx இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ வேல்யூ ஆஃப் dy/dx வந்து என்னது, இட் இஸ் 0. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 14 வந்து நம்ம பார்ப்போம். So question number 14, if x into square root of 1 plus y into square root of 1 plus x is equal to 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. For x values between -1 to 1. Prove that dy/dx is equal to -1/1 plus x² அப்படின்றது தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே x into square root of 1 plus y equal to அப்படின்னு எடுத்துக்கிட்டு, அதாவது சரி ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடலாம், ஃபுல் அந்த என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். ப்ளஸ் y into square root of 1 plus x is equal to 0. இதுதான் வந்து given. இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இதை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ x into 1 plus y equal to -y into 1 plus x. ஸோ ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ணுறோம், ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். அப்போ வந்து நம்மளுக்கு என்னவாகும், x² ஆகிடும். இது வந்து ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி 1 + yன்னு வந்து வந்துடும், ஈக்குவல் டு y² இன்ட்டு 1 + xன்னு வந்து வரும். x² உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். x² + x²y ஈக்குவல் டு y² + y² xன்னு வந்து வரும். இப்போது நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எக்ஸும் ஒய்யும் இருக்கிற டேர்ம்ஸை வந்து ஒன்றா கொண்டு வரேன். ஸோ எந்த டேர்ம்ஸு, x²y. ஸோ x²y அதே மாதிரி y² x. ஸோ -y² x இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து y² - x² வந்து வந்துடும். இப்போது இங்கே வந்து ரெண்டுமே என்ன இருக்குது, எக்ஸு ஒய்யை எடுக்கலாம் காமனாக. அப்போது x - y வந்துடும், ஈக்குவல் டு இது வந்து மைனஸை வந்து நான் எடுத்துகிட்டு வரேன் வெளியில். மைனஸ் எடுத்துகிட்டு வந்து -(x² - y²). ஏன் அப்படி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா, இதை வந்து a² - b² ஃபார்முலாவில் நம்ம வந்து எழுதும் போது இதை கேன்சல் பண்ணலாம். அப்போ x + y into x - y வரும். அதனால நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதே y² - x² வந்துச்சுன்னா ஃபார்முலா அப்ளை பண்ணும் போது y + x y - x தான் வரும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், ஸோ கேன்சல் பண்ண முடியாது. அதனால நான் இங்கே மைனஸ் சைனை வெளியில் கொண்டு வந்து இதை வந்து x² - y² மாற்றிக்கிறேன். ஸோ xy into x - y ஈக்குவல் டு மைனஸ் இதை வந்து a² - b² ஃபார்முலா a + b into a minus bன்னு மாற்றுறேன். இப்போது x - yயும் கேன்சல் ஆகிடும். ஸோ xy ஈக்குவல் டு -(x + y)ன்னு வந்து வரும். ஸோ மைனஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா xy ஈக்குவல் டு -x - yன்னு வந்து வரும். ஸோ xy - y இந்த பக்கம் வரும்போது +y ஈக்குவல் டு -x. ஒய்யை வந்து நான் காமனாக வெளில எடுக்கிறேன். ஸோ x + 1 இஸ் ஈக்குவல் டு -x. ஸோ y ஈக்குவல் டு -x/x + 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் u/v. ஸோ ஏன் நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, y வந்து எனக்கு வேணும், அப்போ தான் நான் dy/dxை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சம்லலாம் வந்து அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, நம்மளுக்கு வந்து y ஈக்குவல் டு அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நம்ம டிஃப்ரென்சியேஷன் வந்து போயிட்டோம். இந்த சம்மில் வந்து அவங்க y ஈக்குவல் டு அப்படின்னு எதுவுமே கொடுக்கல.
ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே ஃபுல்லாக வந்து நம்ம சால்வ் பண்ணி y ஈக்குவல் டு அப்படின்னு வந்து கொண்டு வந்துட்டு அதுக்கு அப்புறமா வந்து டிஃப்ரென்சியேஷன் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது u by v ஃபார்முலா வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதாவது கோஷன்ட் ரூல் u by v ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு u dash v minus v dash u by v ஸ்கொயர் வந்து அப்ளை பண்ணுறோம். இப்போ இங்கே u வந்து என்ன இருக்குது மைனஸ் எக்ஸ், u dash அப்படின்றது வந்து என்ன வரும் -1 வந்து வரும். v ஈக்குவல் டு என்னது எக்ஸ் ப்ளஸ் 1, v டேஷ்ன்றது 1. ஸோ அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போனா dy by dx ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது u dash வந்து என்னது -1, v வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் v dash வந்து 1, u வந்து -x by v வந்து x plus 1 whole square இல்லைனா 1 plus x whole squareனு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ dy by dx is equal to மைனஸை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு -x -1 திருப்பியும் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸாக வந்து ஆகிடும். டிவைடட் பை 1 plus x the whole squareனு எழுதுகிறோம். ஸோ -x ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு -1 by 1 plus x the whole square வந்து கிடச்சிரும். ஸோ hence proved. இது வந்து ஒன்றுமே கஷ்டமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இது வரைக்கும் நம்ம பண்ண சம்ஸ்க்குள்ள லாஸ்ட் 2 சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா y ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருந்தாங்க, அதனால் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே டிஃப்ரென்ஷியேஷன் போயிட்டோம். இங்கே அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி y ஈக்குவல் டுன்ற ஃபார்முக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அண்ட் நம்மளுக்கு வந்து அவங்க கேட்டிருக்க வேல்யூவை ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 15th கொஸ்டின் வந்து பார்ப்போம். Question number 15 வந்து பார்க்கலாம். x minus a the whole square plus y minus b whole square equal to c square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. For some c value greater than 0, prove that 1 plus dy by dx the whole square by d square y by dx square அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த நியூமரேட்டர் பார்ட் the whole thing to the power 3/2 அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. இஸ் அ கான்ஸ்டன்ட் இண்டிபெண்ட் ஆஃப் a and b அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு dy by dx கண்டுபிடிக்கணும். அடுத்தது d square y by dx square வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணால் we will get a constant value that is not in the form of a and b. இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, x minus a whole square plus y minus b whole square equal to c square. ஸோ இப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ 2 into x minus a into d by dx of x minus a வரும். ஏன்னா இது வந்து x to the power n ஃபார்மில் இருக்குது அண்ட் x இருக்கிற இடத்துல x minus a இருக்குது, அதனால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ப்ளஸ் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 2 into y minus b into d by dx of y minus b வரும் ஈக்குவல் டு 0. ஏன்னா c ஸ்கொயர் அப்படின்றது சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ அப்போது 2 into x minus a வரும். இதை வந்து எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 அண்ட் a வந்து கான்ஸ்டன்ட் 0. ஸோ ப்ளஸ் 2 into y minus b இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx வரும் ஈக்குவல் டு 0. ஸோ 2 into x minus a plus 2 into y minus b into dy by dx ஈக்குவல் டு 0. எனக்கு வந்து dy by dx ஈக்குவல் டுன்னு வரணும், அதனால் இதை வந்து நான் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ 2 into y minus b into dy by dx equal to -2 into x minus a வந்து வரும். ஸோ இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். dy by dx equal to -x minus a by y minus b. ஸோ dy by dxக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ வந்து இதுதான். இப்போது நம்ம வந்து இங்கே என்ன பார்த்தோம், dy by dxும் வேணும், d square y by dx square அதாவது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவும் வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஃபர்தராக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் u by v கோஷன்ட் ரூல் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோம், d by dx of dy by
dx வந்து வரும். அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து u பை v வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே u இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ வந்து இருக்குது. v இருக்கிற இடத்துல y மைனஸ் b வந்து இருக்குது. u டேஷ் வந்து என்ன வரும், மைனஸ் 1 வந்து வரும். v டேஷ் வந்து dy பை dxன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலா வந்து என்னது, u பை v ஹோல் டேஷ் ஈக்குவல் டு u டேஷ் v மைனஸ் v டேஷ் u பை v ஸ்கொயர்ன்றது தான் வந்து ஃபார்முலா. ஸோ மைனஸ் 1 இன்ட்டு v வந்து y மைனஸ் b மைனஸ் dy பை dx இன்ட்டு u வந்து மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ பை v ஸ்கொயர் வந்து y மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போது இந்த dy பை dxன்னு இருக்குல்ல, இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த மைனஸையும் வந்து மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். dy பை dxக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும், இதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம் திருப்பியும். ஸோ அப்போது மைனஸ் ஆஃப் y மைனஸ் b வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு dy பை dxன்னு வரும் பை y மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் வாட், திஸ் இஸ் d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர். ஸோ இதை வந்து நம்ம ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு இந்த dy பை dx இருக்கிற இடத்துல நான் என்ன போடுறேன் அப்படின்னா, எனக்கு dy பை dxக்கு என்ன கிடச்சிருக்கோ நான் வந்து அதை சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஸோ மைனஸ் ஆஃப் y மைனஸ் b இங்கே வந்து ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஏ வந்துடும். dy பை dxக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ பை y மைனஸ் b வந்து வரும் பை y மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். அகெயின் இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். அண்ட் இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர்னு வந்து வந்துடும். ஸோ மைனஸ் ஆஃப் y மைனஸ் b மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பை y மைனஸ் b பை y மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், எல்சிஎம் வந்து எடுக்க போகிறேன். ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா மைனஸ் y மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் வந்துடும் பை y மைனஸ் b வரும் பை y மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னு வரும். இதை வந்து நான் நெக்ஸ்ட்டு கீழே வந்து கொண்டு வரேன். அப்போது எனக்கு மைனஸ் y மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பை y மைனஸ் b ஹோல் க்யூப் அப்படின்னு வந்து எனக்கு வந்துடும். ஸோ இது மைனஸ் சைன் ரெண்டுத்துக்கும் காமனாக நான் வெளியில் எடுக்கும் போது எனக்கு மைனஸ் ஆஃப் y மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பை y மைனஸ் b ஹோல் க்யூப் அப்படின்னு வந்து எனக்கு வரும். இப்போ நம்ம வந்து கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, 1 ப்ளஸ் dy பை dx ஹோல் ஸ்கொயர் டு தி பவர் 3/2 பை d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர். வேல்யூஸை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 ப்ளஸ் இங்கே வந்து என்ன வரும், dy பை dx மைனஸ் ஆஃப் x minus a by y minus b the whole square வந்து நம்மளுக்கு வந்துடும். dy by dx the whole square the whole power 3/2 வந்து வந்துடும் by d square y by dx square என்ன இருக்குது, minus of y minus b whole square plus x minus a whole square by y minus b whole cube வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன ஆகும், இந்த பார்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட்டு இதை வந்து 1 ப்ளஸ் இது வந்து என்ன ஆகிடும், இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் பண்ணும் போது போயிடும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் y மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். டிவைடட் பை மைனஸ் ஆஃப் y மைனஸ் பி whole square plus x minus a whole square by y minus b whole cube
அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ y மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ அதனால் y மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், அதாவது இது வந்து டினாமினேட்டரில் இருக்குது. எல்சிஎம் எடுத்தோம்னா y மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் தான் வரும். அண்ட் இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் வரும் பை y மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வந்து இருக்கும். இந்த ஹோல் பவர் 3/2 பை இங்கேயும் வந்து நம்மளுக்கு வந்து என்ன வரும், மைனஸ் இந்த வெளியில் வந்துடும் y மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பை y மைனஸ் பி ஹோல் க்யூப் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தோம்னா இந்த பார்ட்டு கொஷினில் வந்து நீங்கள் பாருங்கள், ஸ்கொயரோட சேர்த்தி தான் இந்த பார்ட் வந்து நம்ம கொஷினில் பார்த்தோம்னா அவங்க வந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், சி ஸ்கொயர்னு வந்து எழுத போகிறோம். ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு சி ஸ்கொயர் பை y மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் த ஹோல் பார் 3/2 பை இங்கேயும் வந்து நம்மளுக்கு என்ன வரும், இதுவுமே வந்து மைனஸ் சி ஸ்கொயர் பை y மைனஸ் பி ஹோல் க்யூப்னு வந்து ஆகிடும். ஸோ இது ஸ்கொயர் இப்போ வந்து இது என்ன இருக்குது, பவர் a டு த பவர் m த ஹோல் பவர் n என்ன பண்ணுவோம், a டு த பவர் m இன்ட்டு n பண்ணுவோம். அப்போது இங்கே வந்து என்ன இருக்குது, சி ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2ன்னு இருக்குது. அப்போ என்ன வரும், 2 இன்ட்டு 3/2ன்னு வரும். 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும், 3 வந்து வரும். ஸோ அப்போ இங்கே வந்து என்னவாயிடும், சி க்யூப்னு வந்து வரும் பை y மைனஸ் பி ஹோல் க்யூப்னு வந்து ஆகிடும் பை மைனஸ் சி ஸ்கொயர் பை y மைனஸ் பி ஹோல் க்யூப். ஸோ அப்போ வந்து இங்கே என்ன ஆகிடும், இந்த y மைனஸ் பி ஹோல் க்யூப் y மைனஸ் பி ஹோல் க்யூப் கேன்சல் ஆகிடும். சி ஸ்கொயரும் சி க்யூப்பும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு வந்து சி மட்டும்தான் இருக்கும் பை -1 வந்து இருக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் மைனஸ் சி, ஸோ விச் இஸ் அ கான்ஸ்டன்ட். So this value is equal to minus c, which is a constant independent of a and b அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஆன்சர் வந்து மைனஸ் சின்னு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் த 15th கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 16 வந்து பார்ப்போம். ஸோ கொஷின் நம்பர் 16ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் காஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய் வித் காஸ் ஏ நாட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -1 ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் ஒய் பை சைன் ஏ வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் ஒய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து இங்கே பார்த்தோம்னா இந்த ஒய் வந்து இங்கே வந்து உள்ளே இருக்குது. ஸோ ஒய் வந்து நம்மளுக்கு சால்வ் பண்ணுறது கஷ்டம். டிஒய் பை டிஎக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், ஒய் வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பட் ஆனால் இங்கே வந்து காசுக்குள்ளே வந்து ஒய் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேட் ஆகும் செம்ம. அப்படியும் நீங்கள் சால்வ் பண்ணாலும் இதே ஆன்சர் ப்ரூவ் ஆகும். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி வரல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன், ஈக்குவல் டு காஸ் ஒய் பை காஸ் ஏ ப்ளஸ் ஒய் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் u பை v. அகெயின் கோஷன்ட் ரூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ dx பை dy வந்துடும் ஈக்குவல் டு, இங்கே வந்து என்ன வரும், u பை v கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணுறோம். u ஈக்குவல் டு காஸ் y, v ஈக்குவல் டு காஸ் a ப்ளஸ் y வந்து வரும். u டேஷ் வந்து மைனஸ் சைன் y வந்து வரும். அண்ட் v டேஷ் வந்து மைனஸ் சைன் a ப்ளஸ் y வந்து வரும். இன் பிளேஸ் ஆஃப் y நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, a ப்ளஸ் ஒய்ன்னு வந்து இருக்குது. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வந்து வரும். ஸோ இப்போ கோஷன்ட் ரூல் அப்படியே வந்து u பை v ஹோல் டேஷ் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ என்ன வரும்,
u by v whole dash formula u dash v minus v dash u by v square. இதுதான் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ u dash வந்து என்னது minus sin y, v வந்து cos a plus y minus v dash வந்து minus into minus plus ஆகிடும் sin a plus y and u வந்து cos y by v square வந்து என்னது cos a plus y the whole square அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போது இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, இதை வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ sin into a plus y into cos y minus sin y into cos a plus yன்னு வந்து இருக்குது by cos square a plus y. ஸோ இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குன்னா sin a cos b minus cos a sin b. அதாவது sin a minus b is equal to நம்ம என்ன எழுதலாம் sin a into cos b minus cos a into sin b அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இங்கே a இருக்கிற இடத்துல a plus yன்னு இருக்குது அண்ட் b இருக்கிற இடத்துல yன்னு வந்து இருக்குது. ஸோ dx by dy is equal to நம்மளுக்கு வந்து இங்கே மேலே என்ன வரும் sin a minus b. a வந்து என்னது sin a வந்து a plus y minus y by இங்கே வந்து cos square a plus y வந்து வரும். ஸோ y minus y வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ dx by dy is equal to sin a by cos square a plus yன்னு வந்து நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு வந்து என்ன வேணும் dy by dx. ஸோ டேக்கிங் reciprocal. ஸோ dy by dx is equal to cos square a plus y by sin a. அண்ட் இதுதான் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. hence proved. ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.